சட்டசபை கூட்டத்தொடர் விடுமுறை நாட்கள் நீங்கலாக 4 நாட்கள் நடக்கும் என்று சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 2015-16 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதல்வரும் நிதியமைச்சருமான பன்னீர்செல்வம் புதனன்று தாக்கல் செய்தார். கூட்டத்தொடர் முடிந்து மறு தேதி குறிப்பிடாமல் சபை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சபாநாயகர் தனபால் சந்தித்தார். வெள்ளி 27ஆம் தேதி இரங்கல் குறிப்பு மற்றும் நிதிநிலை மீதான விவாதம் தொடங்கும் என்றார். 28ஆம் தேதி சனிக்கிழமை மானிய கோரிக்கை முன்வைக்கப்படும் என்றும் 29ஆம் தேதி ஞாயிறு விடுமுறையும் 30ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை மீது பொது விவாதம் நடத்தப்படும் என்றும் 31ஆம் தேதி பொது விவாதம் மற்றும் அதன் மீதான பதிலுரை இருக்கும் என்றும் கூறினார். 2015-2016 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதம் தொடங்குதல் வெள்ளிக்கிழமை 28/3/2015 சனிக்கிழமை 2015-2016 ஆண்டின் முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவை முன் வைத்தல் 2014-2015 ஆண்டுக்கான இறுதி துணை நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளித்தல் 2014-2015 ஆண்டுக்கான இறுதி துணை நிதிநிலை அறிக்கையில் கண்டுள்ள துணை மானிய கோரிக்கைகள் மீது வாக்கெடுப்பு விவாதமின்றி. வரும் நாட்களில் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பதை சபாநாயகர் பின்னர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.